அண்மை செய்தி. சென்னை கண்ணகி நகரில் நேற்று காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட 1.5 மாத குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இணைகிறார். கதிரவன், குழந்தை மீட்கப்பட்டதன் பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிசாந்தி தம்பதியினரின் 45 நாட்கள் ஆன ஆண் குழந்தை நேற்று நர்ஸ் ஒருவரால் கடத்தி செல்லப்பட்டது. அந்த குழந்தை தற்போது திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தனிப்படை போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நேற்று ஆரோக்கியதாஸ் வீட்டிற்கு வந்த ஒரு பெண் அரசு சார்பில் திட்டங்கள் குழந்தைகளுக்கு உள்ளது எனவும் அதை வாங்கி தருகிறேன் என கூறி டி நகர் வரை ஆட்டோவில் அந்த குழந்தையின் தாயான நிசாந்தியை அழைத்து சென்றிருப்பதாகவும் டி நகருக்கு சென்ற நிலையில் அந்த குழந்தைக்கு பால் பாக்கெட்டு பிஸ்கட் வாங்கி வா என்று கூறி குழந்தையின் தாய் நிசாந்தியிடம் 100 ரூபாய் கொடுத்து அனுப்பிய அந்த பெண் பின்பு நிசாந்தி கடைக்கு சென்ற பின்னு அங்கு அந்த ஆட்டோவில் அந்த பெண் இல்லாத கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கார். பல இடங்களில் தேடி குழந்தை கிடைக்காத நிலையில கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். காவல் ஆய்வாளர் தயாளன் புகாரை பெற்று கடத்த தொடர்பாக அந்த இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தொடர்ந்து குழந்தைகளை தேடி வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு இந்த பிறந்தே 45 நாட்களான ஆண் குழந்தை கடத்தி சென்ற தகவல் குறித்தும் தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்று ஒரு பெண் ஒருவர் அந்த 45 நாட்களே ஆன குழந்தையை உடல்நிலை சரியில்லை என திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்து அங்கு சென்று அந்த குழந்தையை மீட்டு தாயாரிடம் காண்பித்து அந்த குழந்தை தானே என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். தற்போது அந்த குழந்தையை மீட்டு கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு தனிப்படை போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் கடத்தி சென்ற அந்த பெண் யார் என்பது குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அவரிடம் அந்த தாயாரிடம் விசாரணை செய்த போது தனது குழந்தைக்கு செய்வினை வைத்திருப்பதாகவும் கூறி அவர் தகவல் கூறியதாகவும் அதனால் அந்த குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்ததாகவும் மேலும் இந்த நலத்திட்டங்கள் வாங்கி தருவதாக கூறிதான் தன்னை அழைத்து சென்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து நிசாந்தியிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த நர்ஸ் என்று கூறிய அந்த பெண் யார் என்பது குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கண்ணகி நகர் காவல்துறையின் சார்பாக தெரிவிக்கப்பட இருக்கிறது. தற்போது குழந்தை திருவேற்காட்டில் உள்ள மருத்துவமனையில் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாக கண்ணகி நகர் தனிப்படை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பெண் குழந்தையை கடத்தி சென்ற பெண்ணை தேடும் பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் எதற்காக கடத்தி சென்றார் என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கதிரவன், விவரங்களுக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலேயே காத்திருக்கலாம்.